வெல்கம் டு மை சேனல் மை ரிசைட் பேலட். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான சுவையில் சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருந்தது. உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சோயா சங்க்ஸ் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இதை சோக் பண்ணணும் ஃபார் அபவுட் 1 ஹவருக்கு சோக் பண்ணணும். இது நீங்கள் தண்ணி ஊற்றினோன்னா ஃப்ளோட் ஆக தான் செய்யும். பட் ஓகே, கொஞ்சம் நல்லா அதை முக்கி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்வீஸ் பண்ணணும். தண்ணி எல்லாத்தையும் எடுத்து ட்ரெயின் பண்ணிடணும். அது நல்லா தண்ணி உறிஞ்சி தான் இருக்கும். ஸோ ஸ்க்வீஸ் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஸோ 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைமில் ஓரளவு தண்ணி போகும். பட் இன்னொரு ஸ்க்வீஸ் பட்டிருந்துச்சு அதுக்கு. ஸோ செகண்ட் டைம் ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஸோ இது 2 தடவை ஸ்க்வீஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு அளவெல்லாம் கொடுத்துருக்கேன். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சள் தூள், அப்புறம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 1 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு பிரியாணி பண்ண தேவையான வெங்காயம், தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம். அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி அதை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சைஸ் காமிக்கிறதுக்காக தான் அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அப்புறம் ஒரு நல்ல திக் பாட்டம் வெசில் வேணும். நான் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் எண்ணெய் அளவுலாம் கொடுத்துருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதி பத்திரி, அப்புறம் ஜாதிக்காய் கொஞ்சம் சின்ன அளவு தான், அதாவது கால் பாகத்தில் பாதி தான் எடுத்து போட்டிருக்கேன். அது நல்லா போட்டுட்டு அப்புறம் 4 பச்சை மிளகாய் போட்டு, பச்சை மிளகாயில் கொஞ்சம் அது ஒயிட்டாக வரும்ல, அது வரைக்கும் அதை வதக்கிக்கணும். இதுக்கு நான் எண்ணெய் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிடணும் ஆயில். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஃபைன் சாப்பிங் தேவையில்லை. நீல வாக்கில் ஓரளவுக்கு சாப் பண்ண ஆனியன்ஸ் தான். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனி இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கட்டியான மாதிரி இருக்கக்கூடாது. தனித்தனியாக இருந்தனா அது பச்சை வாடை போகாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அது ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்துடும். அது வந்துட்டு பச்சை வாடையும் போயிடும். அப்போவே அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு, ரா ஸ்மெல் போயிடுச்சுன்னு தெரியும் அதில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்ச தக்காளி. அதுக்கப்புறம் மல்லி இலை 3/4 கப்பு கட் பண்ணது, புதினா இலை கட் பண்ணது 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இது கூட கல் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். கல் உப்பு போட்டாலே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இங்கே கல் உப்பு போட்டிருக்கேன். இந்த சோயா சங்க்ஸ் ஊற வைக்க போகும்போது அது தூள் தான் சேர்த்தேன். ஏன்னா அங்கே கல் உப்பு போட முடியாது. இது நீங்கள் இப்போ ஃப்ளேம் லோ பண்ணி வச்சுட்டு நல்லா தக்காளி வேகிற வரைக்கும், சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 2 போட்டு அப்புறம் ஒரு 1 போட்டிருப்பேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா அது 3 இதில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தயிர் 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது திருப்பி இப்போ கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டிருக்கேன், அப்பப்போ தேவையான உப்பு. அதுக்கப்புறம் இது பாஸ்மதி ரைஸ் 2.5 கப்பு.
ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்ல தண்ணியை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுட்டு நல்லா அந்த அரிசி உடையாத அளவு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அப்படியே அந்த லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இன்னும் 1 மினிட்டுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஒரு 4.25 கப்பு ஊற்றிருங்க. அரிசி 2.5 கப்பு போட்டிருக்கேன், அதுக்கு 4.25 கப்பு தண்ணி போடுறேன். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு திருப்பி போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் மொத்தமாக முன்னாடியே 3.5 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். இதை மூடி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் இது மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இன்னொரு சைடில் ஒரு பேனில் நல்லா காய வச்சுட்டு ஆயில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சோயா சங்க்ஸ் மசாலா போட்டு அதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த 200 கிராமில் பாதி போட்டு ஃபஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஒரு 4 to 5 நிமிஷம் தேவைப்படும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 2 பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதை டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரையே பண்ண அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. இது ஊற வச்சு இப்படி ஃப்ரை பண்ணி சேர்க்க போகும்போது நல்லா அந்த சங்க்ஸ்குள்ளேயும் மசாலாயோட ஃப்ளேவர் இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்த நெக்ஸ்ட் பேட்ச் நீங்கள் அதே வெசலில் எண்ணெயை போட்டு சூடாக்கிட்டு அடுத்த பேட்சை ஃப்ரை பண்ணி இதே மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்தோம் என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இன்னொரு சைடில் ஒரு அயன் தவா எடுத்து நல்லா கனமான தவா ஹை ஃப்ளேமில் சூடாகட்டும். இப்போ இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் அந்த குக்கரை ரைஸ் வரணும். எப்படின்னா ரைஸ் மேலே தெரியுது பாருங்கள், தண்ணி ஜாஸ்தியாக இல்லை, தண்ணி ரைஸ்க்கு மேலே தெரியல. ஸோ இந்த பதம் வரும்போது தான் தம் போடணும். நம்ம அதுக்கு தான் நம்ம கல் சூடாக்கி வச்சுருக்கோம். ஸோ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும், இந்த பதம் தான் கரெக்டு. இப்போ நீங்கள் நம்ம ஃப்ரை பண்ண சோயா சங்க்ஸை போட்டுட்டு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். ஏன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அந்த கிரெயின்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். இப்போ இதுக்கு மூடி போடணும். மூடி நான் அந்த ப்ரெஷர் குக்கரோட மூடியே போட்டேன். அப்போ தான் இது இந்த கேஸ்கெட்லாம் இருக்கிறதுனால ஸ்டீம் வெளியாகாது, நல்லா குக் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே வெயிட்டும் போட்டுட்டேன். பட் இது ப்ரெஷர் லாக் பண்ணலை, ஜஸ்ட் மேலே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம தவா சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கீழே வைக்கணும். ப்ரெஷர் குக்கருக்கு கீழே வச்சிடலாம். இப்போ மேலேயும் ஸ்டீம் வெளியாகாமல் இருக்கும், கீழே இந்த சூடு இந்த சூடான தவா இந்த தம் ப்ராசஸ் கரெக்டாக வரும். இது ஃப்ளேம் நல்ல வெரி லோ ஃப்ளேம். உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ லோ பண்ண முடியுமோ லோ பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயா சங்க்ஸ் இந்த அரிசியோட சோறோட சேர்றதுக்காக வேண்டி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண பாஸ்மதி ரைஸ் பிராண்டட் கிடையாது. ஸோ இது லூஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கின பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ இதுக்கு இந்த தண்ணி பதம், நான் சொன்ன தண்ணி பதம் இந்த அரிசிக்கு கரெக்டாக இருந்தது. வேறு நீங்கள் பிராண்டட் ஏதாவது வாங்கினீங்கன்னா அந்த பேக்கில் உள்ள மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து நீங்கள் தண்ணி அளவு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது வைக்கணும். ஸோ அதே மாதிரியே மூடி போட்டு இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருங்க.
இப்போ 5 to 10 minutes கழித்து பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா ரைஸ் நல்லா ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி. இப்போ இது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு பெரிய டேஸ்டியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுமே இப்போ இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா இருந்தது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ரைஸு. இது கூட நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். ஆனியன் ரைத்தா இல்லை வெள்ளரிக்காய் போட்டு குக்கும்பர் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்காய் மசாலா இருக்குல்ல, அது பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது இனி சர்வ் பண்ணுற டைம். நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நிறைய வீடியோஸ், மற்ற வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் இந்த சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்டாக அழகாக வெந்திருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.